வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி அவல் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நல்ல ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு அவல் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை ட்ரை பண்ணி வச்சிங்கனாலே இந்த மாதிரி பெருசாக வந்துடும். அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பூண்டு நல்லா ஒரு 7லேருந்து 8 பூண்டு அதை நச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு அரை துண்டு இஞ்சி அதையும் நச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பட்டாணி அதை லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு அதை ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் கேரட் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம் 2 வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அது ஊற்றிக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி, அந்த நம்ம அரை துண்டு இஞ்சியை நறுக்கி வச்சுருந்தோம்ல அதை போட்டுட்டு, அப்புறம் பூண்டும் நான் பார்த்திங்கன்னா நல்லா நான் நச்சு வச்சுருந்தேன். அதையும் போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் காய் போட்டுக்கிறோம். நான் கொஞ்சமாக தான் அவல் எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதனால் காயும் பார்த்திங்கன்னா ஒரு 2 கேரட்டு, அப்புறம் ஒரு 100 கிராம் பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் நிறையா செஞ்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறையா காய், இது இல்லாமல் நீங்கள் வேறு எக்ஸ்ட்ரா காயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் நல்லா அந்த காயெல்லாம் நல்லா முக்கால்வாசி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, அவளுக்கும் தேவையான உப்பு இதிலையே போட்டுடுறோம். எல்லாம் போட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த காய் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அரை பாதியிலேருந்து முக்கால்வாசி வெந்திருக்கும். ஆனால் இன்னும் நல்லா வேகிறதுக்காக அந்த மசாலாவும் நல்லா மசாலா ஸ்மெல்லும் போகணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அதை கொதிக்க விடுறோம். இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறோம். பெருங்காயம் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் விடலாம். அப்போ தான் அந்த மசாலா வாசனைலாம் போகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டு நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ இதில் அந்த கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் அவலை நம்ம போட்டுக்கலாம். எல்லா அவலையும் போட்டு நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இது அந்த நீங்கள் எவ்வளோ அவல் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மசாலா இது ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். அந்த மசாலா கம்மியாக இருந்து அவல் நிறையா இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா வராது. அதனால் கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ராவே நீங்கள் செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் காய் இல்லைனா எக்ஸ்ட்ரா வேறு என்ன, தக்காளி போட்டு சில பேருக்கு சாப்பிட்றது பிடிக்கும், அந்த மாதிரி தக்காளி போட்டு செஞ்சுக்கோங்க. கடைசியாக ஒரு டிப் என்னென்னா, இதில் இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் உங்களுக்கு நெய் எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு கிளறி விட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பொன்மணி ஹோட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.